அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். நான் உங்களோடையும் நீங்கள் என்னோடையும் குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி வந்து ஒரு காலர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் சைடில் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அரிசியும் பருப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் மாதிரி, கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த பர்டிகுலர் டிஷ்ஷை நம்ம வியூவர்ஸ்க்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை பிக் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து அவங்க இந்த அரிசியும் பருப்புக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பொரியல் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது கத்திரிக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல். ஸோ அந்த ரெண்டு டிஷ்ஷும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யார்கிட்ட பேச போகிறோம்னா சோபனா ஃப்ரம் கோயம்புத்தூர். அவங்கள கூப்பிட்டுடலாமா? ஹலோ ஹலோ, அங்கே சோபனா இருக்காங்களா? சோபனா தான் பேசுறீங்க. நீங்க? நான் வந்து ஸ்ரீ பெரிய கருப்பன் பேசுகிறேன், k2k.com ரசிக்கலேருந்து. ஓகே ஓகே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. சர்ப்ரைஸ் கால் தான். ஆமாம், நீங்கள் வந்து உங்களோட ரெசிபீஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. ஸோ உங்களோட அரிசியும் பருப்பும் உங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இல்லையா? ஆமாம் ஆமாங்க, பயங்கர ஃபேமஸ். பயங்கர ஃபேமஸ் இருந்தாதான் ஒரு மீல் லைக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அரிசியும் பருப்பு தான். ஆமாம், நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷை இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக குக் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர், பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் அரிசியும் பருப்பும் வச்சு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நம்மளோட பொரியல். ஆமா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பருப்பு, தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் பொரியல் பெஸ்ட் காம்பினேஷன் இருக்குங்க. சூப்பர். நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது எப்படி நம்ம வந்து இந்த அரிசியும் பருப்பும் வந்து ஜஸ்ட் குக்கர்லேயே போட்டு பண்ணிடலாமா, இல்லாட்டி சட்டியில தான் போடணுமா? ஆமா, இல்ல 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 இல்ல, டைரக்டா குக்கர்லயே பண்ணிடலாங்க. இல்ல குக்கர்லயே தாளிச்சுட்டு அதுலயே மூடி வச்சு. சூப்பர். ஸோ ஈஸி டிஷ். ஸோ பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்குமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்ல? ஆமா ஆமா ஆமாங்க. நாங்க அவசரம் அப்படி எதுனாலும் லைக் பண்ணணும்னா அரிசி பருப்பு தான் பண்ணிடுவாங்க. இது அவசரம்னா கண்டிப்பா அரிசி பருப்பு பண்ணிடுவோங்கிறாங்க. ஸோ நம்மளும் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இன்னைக்கு அவசரம் இல்ல, பட் ஸ்டில் பண்ணிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. மிச்சவங்களுக்கு யாருக்காச்சும் அவசர டைம்ல இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க? கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ சட்டி நான் வந்து குக்கர் போட்டுட்டேன். சரி, குக்கர் போட்டுக்கங்க. அதுல ஆயில் போடுங்க. இதுல எப்படி ரிஃபைன்ட் ஆயிலா இல்லாட்டி நல்லெண்ணெயா, என்ன போட்டு ஆரம்பிக்கலாம்? எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா எங்க மாமியார் எல்லாம் சம்டைம்ஸ் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் டெலிஷியஸா இருக்கும்னு சொல்லிட்டு. தேங்காய் எண்ணெய் ஹெல்த்துக்காக வந்து நம்ம ரிஃபைன் ஆயில், எனி குக்கிங் ஆயில் யூ கேன் யூஸ். சரி, நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊத்துறேனே. நல்லெண்ணெய் போட்டுக்கங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போடுங்க. சரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுமா? போடுங்க. ஓகே. ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இதுல வந்து கடுகு போட்டுக்க சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க, கடுகு போட்டுக்கங்க. கடுகு போட்டாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. இது உளுந்த பருப்பு வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு வெறும் கடுகு தான். பருப்புலாம் வேண்டாம், வெறும் கடுகு தாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் முழுசா போட்டு வணக்குங்க. பூண்டும் சின்ன வெங்காயம் முழுசா போடணுமா? நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லைங்க. சில பேருக்கு வந்து அந்த வெங்காயம் அப்படியே அந்த சாப்பாட்டோட அந்த மர்ஜ் ஆகி சாப்பிட்றது பிடிக்கும். சில பேர் வெங்காயம் பிடிக்காதவங்க கட் பண்ணியும் சாப்பிடலாம். கட் பண்ணி போட்டு தாளிப்பாங்க. கூட 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. சரி, நான் முதல்ல வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு நறுக்கி போட்டிருக்கிறேன். பட் முழுசா வேணும்னாலும் போட்டுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பூண்டும் நான் நறுக்கி தான் வச்சிருக்கிறேன். ஸோ நான் நறுக்குனது தான் போடுறேன். ஆமாம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் வந்து பூண்டு முழுசா போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து 2 பச்சை மிளகாயை கீரி போட சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே. ஸோ பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சூப்பர். ஸோ இது 4 போட்டாச்சு இப்போ உள்ள. ஆமாம், இதெல்லாம் வதக்குங்க. ஓகே ஓகே. நாங்கள் வணக்கும்போம், நீங்கள் வதக்கும்பீங்க. அப்புறம் நீங்கள் வணக்க அப்படின்னா வணங்குறதா அப்படிங்க, அதனால வதக்கிடுங்க. ஆமாம். இல்லை அது வந்து ஒருத்தர் பேச்சு ஒரு மாதிரி இல்லை. அதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கும்ல. ஒரு சின்ன தக்காளி இருந்தால் அதையும் கட் பண்ணி போட்டு வணக்கலாம். தக்காளி ஆப்ஷனலுங்க. ஆமாம், வேணும்னா தக்காளி போடலாம். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. போட்டாலும் நல்லா இருக்கும், போடலனாலும் நல்லா இருக்கும். ஆப்ஷனல் தாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஆப்ஷனலான தக்காளியை நான் இன்னைக்கு போட போகிறேன். ஸோ சின்ன தக்காளி வெட்டி போட்டுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப வந்து வதக்கணும்ட்டுலாம் இல்லைங்க. ரொம்ப அந்த கோல்டன் ப்ரௌன் அது மாதிரி எல்லாம் ஆகணும்னு இல்லை.
ஓரளவுக்கு வணங்கினாவே போதுங்க. ஏன்னா பாயில் ஆகுதுல அரிசி கூட, ஸோ வெந்து கரைஞ்சிரும். எப்படி கரைஞ்சிரும். ம். சரி, இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நீங்க அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வைக்கிறீங்களோ அந்த தண்ணி ஊற்றிடலாம். அதெல்லாம் சரி, நான் 1 கப் அரிசி வைக்க போறேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி புழுங்கல் அரிசினா. ஆமா. ஸோ இப்போ வந்து தண்ணி நான் உள்ள சேர்த்துடலாமா? சேர்த்துருங்க. அந்த வதங்கிட்டு இருக்கிறதுல தண்ணி சேர்க்கலாம் நான் இப்போ. ஆமாங்க, தண்ணி சேர்த்துக்கங்க. ஓகே. ஸோ 1 2 3 டம்ளர் தண்ணி. ஸோ அரிசி வந்து 1 கப் அரிசி எடுத்தேன்னா எவ்வளவு வந்து பருப்பு? ஒரு 1/4 கப்பு போட்டிங்கன்னா போதும். ஓகே. ஸோ 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு. ஆமாங்க. இந்த தண்ணி பாயில் ஆகிற டைம் நீங்க அரிசி பருப்பெல்லாம் கழுவிக்கலாம். சம்டைம்ஸ் இங்க வந்து ஊற வச்சு பண்றவங்களும் பண்ணுவாங்க. அரிசி கொஞ்சம் நீளமா வேணும்னா புழுங்குற அரிசி ½ அன் ஹவர் 1 ஹவர் சோக் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம அவசரமா பண்றதா இருந்தாலும் கழுவிட்டு அப்படியே பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நான் தண்ணி ஊத்திட்டேன். அதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட சொன்னீங்கல்ல? மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு எவ்வளவு வேணும் சாம்பார் தூள். ஓகே. அப்புறம் உப்பும் போட்டுருங்க. ஓகே, தேவையான அளவு உப்பு. ஸோ இது 3 போட்டு நல்லா கொதிக்கணும் இல்லையா? இல்ல, அது கொதிக்கிற டைம் நீங்க அரிசி பருப்பு எல்லாம் கழுவி ரெடியா வச்சிருங்க. அப்புறம் கொதிச்சுன்னா அரிசி பருப்பு மட்டும் போடுறங்க, தண்ணி போட வேணாம். சரி, இது நல்ல ஒரு கொதி வரட்டும். ஆமாங்க. ஸோ வந்து நம்மளோட தண்ணி வந்து இப்போ லேசா கொதி வருது. ஆமாங்க, நீங்க அரிசி பருப்பு கழுவி அதுல போட்டுருங்க. ஆமா, 1 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம் பருப்பு, அது ரெண்டையும் போட்டு நல்லா கழுவி வச்சதை இப்போ உள்ள சேர்க்க போறேன். ஆமாங்க. இப்போ சோபனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த பருப்புனாலும் போடலாம். அதாவது பாசி பருப்பு போடலாம், அப்புறம் வந்து அவரை பருப்பு. பாசி பருப்புனா எல்லோ கலர் இல்லைங்க, கிரீன் கலர்ல இருக்கும்ல, பச்சை. ஓ, பச்சை பயிறு. ஆமா, நீங்க பாசி பருப்பு போட்டீங்கன்னா அது பொங்கல் மாதிரி ஆயிடும். மாதிரி அந்த கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிறு. இல்லன்னா அவரை பருப்பும் துவரம் பருப்பும் ரொம்ப ஜாஸ்தி போடுவாங்க. இல்லன்னா கடலை பருப்பும் போடலாம். கடலை பருப்பும் போடலாம். சம்டைம்ஸ் தட்டைப்பயிரும் போடுவோம். தட்டைப்பயிறு, தட்டைப்பயிறு சூப்பரா இருக்கு. அதாவது இல்ல, உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரோட்டீன் வேணும்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுங்க, நல்லா இருக்கும். அது மாதிரி சம்டைம்ஸ் அதுவும் பண்ணுவோம் நாங்க. சூப்பர். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து பச்சை பயிறு போடலாம், இல்லாட்டி அவரை பருப்பு போடலாம், இல்லாட்டி துவரம் பருப்பு போடலாம், இல்லாட்டி தட்டைப்பயிறு போடலாம், இல்லாட்டி எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்க. ஓகே. ஸோ எல்லாம் போட்டாச்சு, உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, எல்லாம் இருக்கே, அவ்வளவுதான், மூட வேண்டியதானா? இல்லைங்க, இதுல நீங்க எப்பவுமே பாத்துக்கணும், அரிசி பருப்புல மட்டும் நீங்க டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். நம்ம டேஸ்ட்ல வந்து ஒரு பிஞ்ச் சால்ட், காரம் ஜாஸ்தியா இருந்தாதான் சாப்பாடு எடுக்கும்போது கரெக்டா இருக்கும். ஓ, அப்படிலாம் இருக்கா இதுல? ஆமாங்க. சரி, ஒரு பிஞ்ச் காரமும் ஒரு பிஞ்ச் உப்பு ஜாஸ்தியா இருக்கணும்ன்றக்காக நான் அந்த கரெக்டா இருக்கான்னு பாத்துறேன். இப்ப ஒரு பிஞ்ச் காரம் இருக்கு, ஒரு பிஞ்ச் உப்பு இல்ல. போட்டுலாமா? போட்டுருங்க, உப்பு போட்டு கலக்கிடுங்க. ஓகே. ஏன்னா இந்த சாப்பாட்டுல மட்டும் அது கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போது நம்ம சாப்பிடும் போது மிக்ஸ் ஆகி கரெக்டா இருக்குங்க. வேகும் போது எல்லாம் கம்மியா இருக்கு, நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. இது அரிசிக்கு 1க்கு 3 தண்ணி ஊத்தணும். சரி, இதுல 1/4 கப் பருப்பு இருக்கே, அது தண்ணி வேண்டாமா? நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்த வேணாங்க, குழஞ்சிரும். இதுவே சரியா இருக்கும் உங்களுக்கு. அப்படியா? சோ இந்த அரிசிக்கு மட்டும் தான் தண்ணி, அந்த பருப்புக்கு தண்ணி கிடையாது? ஆமா, பருப்புக்கு தண்ணி கிடையாதுங்க. ஓ, ஓகே. சரி, ஓகே. சோ இப்போ வந்து இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ போட்டு மூடிடுவோமா? மூடிடுங்க. மூடிட்டு விசில் போடுங்க. சரி, இது வந்து ஒரு நல்ல விசில் வந்து எவ்வளவு நிமிஷம்? 10 நிமிஷமா? 10 நிமிஷம், இல்லைன்னா டிபெண்ட்ஸ். 3 விசில் விட்டு எடுக்கலாம், 2 விசில் விட்டு ஃபில் பண்ணி 5 மினிட்ஸ்லயும் நிறுத்தலாம். ஓகே. சரி, அப்படின்னா 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஓகே. ஸோ மக்களே, நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. வந்தப்புறம் இந்த அரிசியும் பருப்பு எப்படி வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளோட செகண்ட் டிஷ், இதுக்கு தொட்டு சாப்பிட்ற ஒரு பொரியல், அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம வியூவரோட குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சோபனா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அருமையான அரிசியும் பருப்பும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது பண்ணி முடிச்சாச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாமா? அதாவது ஒரு 4 விசில் விட்டு நான் வந்து இறக்கியிருக்கேன். எப்படி இருக்குங்க பார்ப்போம். சூப்பர். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாம்பார் சாதம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, ஆனால் வித்தியாசமா இருக்கு. அரிசியும் பருப்பும்
அரிசியும் பருப்பும் பண்ணுறதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதோட தக்காளி, 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவில் தண்ணி, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அதில் 1 கப் அரிசியும் 1/4 கப் துவரம் பருப்பும் போட்டு 4 விசில் விட்டு எடுத்தா அரிசியும் பருப்பும் ரெடி. நைஸ். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து இதை பொரியல், அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலோட சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஏன்னா உங்க சென்னையில பாத்தீங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தனியா பண்ணுவீங்க, கத்திரிக்காய் ஆட் பண்ண மாட்டீங்க. கரெக்ட். கோயம்புத்தூர்ல வந்து மெஜாரிட்டி கத்திரிக்காய் பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கும். ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா பருப்புலயே கத்திரிக்காய் நிறைய போடுவோம், பச்சை பயிர்ல போடுவோம், லைக் அது மாதிரி. கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஆஸ்தான ஒரு காய், கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஆமா, எஸ், கிராமத்து வெஜிடபிள். கிராமத்து வெஜிடபிள். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த அரிசியும் பருப்பை வந்து நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பண்ணிட்டு கடைசியாக சர்வ் பண்ணிக்குவோம். ஸோ இது சூடாக குக்கர்லேயே இருக்கட்டும். கத்திரிக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஒன்று போட்டுட்டேன் சட்டியில். ஓகே, கட் பண்ணி வச்சிருங்க. 2 கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ கத்திரிக்காய் வந்து ஒரு 2-3 கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. உருளைக்கிழங்கு அதுக்கு ஒன்று போட்டிங்கன்னா போதும். ஓகே, உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கணும் சைஸ். ஆமாம், மோர் ஆர் லெஸ் சைஸ் அது மாதிரி இருக்கணும். இல்லை உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே, நாட் an issue. சீக்கிரம் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஸோ கட் பண்ணிக்குவோம். ஸோ ஷோபனா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறா? ஓகே, எனக்கு ஒரு பொண்ணுங்க. ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. என் பொண்ணு வந்து பிகாம் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் கோச்சிங்காக டெல்லியில் இருக்காங்க. ஓ சூப்பர். ஓகே. ஸோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்க வச்சு வேக வைக்கணுங்க. ஆமாம், கொஞ்சம் வேக வைக்கணும் ஃபர்ஸ்ட், முன்னாடி அப்புறமா தாளிக்கலாங்க. ஓகே. அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு. ஸோ தண்ணி விட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உள்ளே போட்டிருக்கிறேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ தண்ணியில் உப்பு போட்டு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். இது அப்படியே வேகட்டுங்க. இந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாமே வந்து காயில பிடிக்கும். அது அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க தண்ணிக்கும் அதுக்கும் கரெக்டா இருந்ததுன்னா நிறுத்திட்டு அப்புறமா தாளிக்கணும். ஓகே. ஸோ இது நல்லா இந்த சைடு வேகட்டும், ஒரு சைடு நல்லா. ஆமாம் ஆமாம், இன்னொரு சைடு கடாய் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு கடாய் போட்டுக்கலாம். ஓகேங்க. ஸோ எண்ணெய் விட்டு ஆரம்பிப்போமா? ஆமாம்மாங்க, எண்ணெய் விடுங்க. ஓகே. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு. முதல்ல கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு. ஓகே, கடுகு பொரியட்டும். அப்புறம் வந்து உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு. ஆமாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த செவக்கும் தெரியுங்களா? அந்த ஸ்டேஜில் வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுருங்க. ஓகே. ஸோ இது கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆமாங்க. ஓகே. ஸோ லைட்டாக செவந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுருங்க அதில். அப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா 2 கிள்ளி அதில் போட்டு வணக்குங்க. ஓகே, ஒரே ஒரு வரமிளகா. ஓகே. கொஞ்சம் வதக்கிடுங்க அப்படியே நல்லா. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சே. ஆமாங்க, வதங்கினதுக்கு அப்புறம் காய் வெந்துச்சுன்னா எடுத்து அதில் போட்டு மறுபடியும் அதையும் சேர்த்து ஒரு 2 minutes வதக்கிட்டுங்க. சரி, காய் வெந்துருச்சா பார்ப்போம். இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம காய் எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, அப்பப்போ ஒரு குலுக்கி விட்டுருங்க காய். ஆக்சுவலாக இதில் என்ன தெரியுங்களா, காய் வேகும் போது நம்ம ஒரு ரொட்டேட் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் குலுக்கி விடுவோம்னு சொல்லுவோம். குலுக்குனீங்கன்னா அடியில் இருக்கிறதுனால வந்து கீழே இருக்கிறது கீழே போயிட்டு ஈவனா வேக ஆரம்பிக்குங்க. சூப்பர். ஸோ இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா? ஓ எஸ், பண்ணலாமே. ஓகே. ஓகே. ஸோ நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து எடுத்து அந்த கடாயில போட்டு வணக்கிடுங்க மறுபடியும் கொஞ்சம். ஓ, அந்த தாளிப்பு எடுத்து உள்ள இதுக்குள்ள சேர்த்துலாமா? அதுல போட்டு. ஆமாங்க. ஓகே. ஸோ நம்ம தாளிச்சு வச்சிருந்த ஐட்டத்தை எல்லாம் உள்ள போட்டுடலாம். ஓகே.
உள்ள போட்டு தேங்காய் துருவி போடுங்க. தேங்காய் துருவி போடணுமா? சும்மா அந்த பொரியலுக்கு போடுற மாதிரி? பொரியலுக்கு போட முடியும். இது ஆக்சுவலா பொரியல் தானுங்க, அதனால கொஞ்சம் போட்டீங்க. இல்ல நம்ம கலர் பார்க்கும்போது அது மசாலா மாதிரி இருக்கு. ஸோ மசாலா பொரியல் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். நல்லா கிளறி எடுத்து அரிசி பருப்பு கூட அதை வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பர். ஸோ எல்லாம் நம்மளோட கத்திரிக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பொரிச்சாச்சு, தேங்காய் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு தடவை நல்ல சுருளை இதை வந்து ஹை தீயில வச்சு கிண்டிடுவோம். ஆமாங்க. நைஸ். பார்க்கவே அருமையா இருக்கு. சூப்பருங்க. ஆமா, அரிசி பருப்புக்கு வந்து ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இங்க விரும்பி சாப்பிடுறது வந்து அரிசி பருப்பு மேல நெய் ஊற்றி பிணைஞ்சு இதை வச்சு சாப்பிடுவோம். ஆஹா. ஸோ அரிசியும் பருப்பு சாதத்தோட நெய் போட்டு சைட்ல இதை வச்சு சாப்பிடுங்க, அருமையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேனில் தண்ணி விட்டு நறுக்குன உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து வேக வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காயோட சேர்த்து தேங்காய் துருவல் போட்டு வதக்கி எடுத்தா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி. நாங்க கோயம்புத்தூர்காரங்களே இதுக்கு அடிமை. ஆஹா, நாங்க கூடிய சீக்கிரம் நாங்களும் அடிமை ஆயிடுவோம் நினைக்கிறேன். சர்வ் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ அரிசியும் பருப்பும் சாதம். ஸோ அரிசியும் பருப்புக்கு சைடில் நம்ம தொட்டு வச்சு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். ஒரே ஒரு விஷயங்க, ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, கையில தான் சாப்பிடணும். கரெக்டுங்க, கையில தான் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இன்னைக்கு கையிலே டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆசம். ஸோ சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. இன்னைக்கு அரிசியும் பருப்பும் அதுக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். பார்க்கவே வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நேர் விருப்பத்துக்கு ஏற்ப கையில் தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். நம்மளோட அரிசியும் பருப்பும் வித் பொட்டேட்டோ. சூப்பராக இருக்குங்க. சூப்பருங்க. வெரி நைஸ். இத பாத்தீங்கன்னா வந்து அந்த மசாலாஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நல்லா சாஃப்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அருமையா வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அந்த பொரியல் பண்ணிருக்கீங்களே அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப யம்மியா இருக்கு. நம்மளோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டும் சேர்ந்துங்க இதுக்கு நல்லா இருக்கு. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் கையில தான் சாப்பிடணும். கண்டிப்பா பண்ணிடுறேன். இன்னைக்கு முடிஞ்சவொடனே கண்டிப்பா இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலுக்கு தயிர் சாதம் வச்சு கண்டிப்பா சாப்பிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் சோபனா. ஓகேங்க, உங்களுக்கு தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து ஈஸி ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி நல்லா செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க சீக்கிரமா. நல்லா. தேங்க்யூ ஸோ மச் சோபனா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். பை. பாய். ஸோ மக்களே, இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெசிபி, உங்கள் ரெசிபியோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இது மூணையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9003091000. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் k2k@newgenmedia.in. நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி புதுயுகம், நம்பர் 25A, கென்பி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கீகாடு தாங்கல், சென்னை 32. ஸோ 2 அருமையான டிஷ்ஷஸ் இன்னைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காம்பினேஷன் டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் தி டிஷ்ஷஸ். பாய்.